எல்லாருக்கும் வணக்கம். நடிகர் கராத்தே ராஜா பேசுகிறேன். இப்போ நீங்கள் பார்த்துருக்கிறது சென்னையில் தேவி கருமாரி தேட்டரில் நாங்கள் நடித்த படம் பகல் கனவு. அந்த படம் வந்து இன்றைக்கி ரிலீஸ் ஆகுது, கோலாகலமாக ரிலீஸ் ஆகிட்டு இருக்கு. இதில் நடித்த கேரளாவை சேர்ந்த அவர் ஃபைசல் ராஜ். அவர் தான் ஹீரோ, தயாரிப்பாளர், இயக்குனர், மூணுமே அவர் தான் பொறுப்பேற்றுக்காரு. ஹீரோவை நடிச்சுக்காரு. இதில் நான் ஒரு மெயின் கேரக்டர், அவருடைய ஃப்ரெண்டு கேரக்டராக பண்ணியிருக்கேன். அதுக்கப்புறம் இது கூல் சுரேஷ் நண்பர் ஒரு மிகப்பெரிய ரோல் இதில் பண்ணியிருக்காங்க. பிரமாதமாக படம் வந்திருக்கு. நாங்கள் எல்லாரும் ஒன்றா சேர்ந்து படத்துக்கு சப்போர்ட் பண்ணி இன்னைக்கு தேவி கருமாரி தேட்டரில் உங்களுக்கு முன்னாடி நாங்கள் வெயிட் பண்ணிட்டு இருக்கோம். இந்த படத்தை நீங்கள் எல்லாரும் மிகப்பெரிய வெற்றி படமாக ஆக்குன்னு சொல்லி உங்கள் எல்லாரையும் நான் ரொம்ப அன்பாக கேட்டுக்கிறேன். ரொம்ப நல்லா இருக்கும். இது இப்போ ட்ரெண்டிங்கில் உள்ள யூடியூபர் அதை வச்சு தான் அந்த சப்ஜெக்டாக வந்திருக்கும். ஸோ நானும் ஃபைசல் அவர் ஹீரோ ஃப்ரெண்ட்ஸு. நாங்கள் தொடர்ந்து ஒரு வேலை இல்லாத இருக்கும்போது எப்படி அடுத்த லைஃப்ல எப்படி முன்னேறலாம் அந்த மாதிரி வரும்போது யூடியூப் பண்ணலாம் அப்படின்னு சொல்லி இப்போ உள்ள ட்ரெண்டிங்கில் யூடியூப் சேனல் ஒன்று ஆரம்பிச்சு அதுக்கு அந்த ட்ரெண்டிங்கான விஷயங்கள்லாம் நான் எடுத்துகிட்டு போகும்போது ஒரு இடத்துல போய் ஒரு சிக்கல் ஆகும். அதுலேருந்து எப்படி மீண்டு வரோங்கிறதா கதையை பண்ணியிருப்பாங்க. அந்த மெயின் இடத்துல தான் கூல் சுரேஷ் என்ட்ரி பண்ணி படத்தை தூக்கி நிறுத்திட்டு வந்திருக்காரு. ஸோ அவருக்கு என்னுடைய வாழ்த்துக்களை சொல்லிக்கிறேன். ஃபைசல் ராஜுக்கும் கூல் சுரேஷுக்கும் இந்த நேரத்தில் நான் வாழ்த்துக்கள் சொல்லிக்கிறேன். நீங்கள் எல்லாரும் முழு சப்போர்ட் பண்ணி எங்களுடைய பகல் கனவு படத்துக்கு முழு ஆதரவு கொடுத்து வெற்றி படமாக்குன்னு சொல்லி உங்க எல்லாரையும் நன்றியோடு கேட்டுக்கிறேன். நன்றி நன்றி. பகல் கனவு பார்ப்பதற்காக இங்கு திரண்டிருக்கும் கோடான கோடி ரசிகர்களுக்கு என் மனமார்ந்த நன்றிகளை தெரிவித்துக் கொண்டு, தண்ணியில இருக்கும் மீன் இல்லவா, புரட்சி நாயகன் லெஜண்டோட ஃபேனு. இன்னைக்கு சார் வணக்கம் சார். வணக்கம் 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 சார். சார் சார் ஆமா ஆமா சார், நன்றி நன்றி சார். இந்த பகல் கனவு அப்படின்ற படம், அதாவது அவர் ஹீரோ கம் ப்ரொடியூசரு, நான் ஒரு வில்லன் இதுல நடிச்சிருக்கேன். கண்டிப்பா சார், கண்டிப்பா கண்டிப்பா. நன்றி நன்றி சார். ப்ரொடியூசர் சார் அவரு போயிட்டாரா? எஸ்ஐ சார் என்ன சொன்னார் தெரியுமா? சார் நீங்க ஹீரோ மாதிரி இருக்கீங்க, நீங்க தான் அந்த படத்துக்கு ஹீரோவா அப்படின்னா நான் சொன்ன இந்த மாதிரி சார் தான் வச்சு அவரும் சூப்பரா தான் பாருக்காரு. ஆனா நீங்களும் ஹீரோ மாதிரி தான் இருக்கீங்க, நீங்க எப்ப ஹீரோவா நடிக்க போறீங்க அப்படின்னு சொல்லி கேட்கிறாரு. பாருங்க, ரசிகர்கள் போய் பொதுமக்கள் போய் இன்னைக்கு காவல்துறையே கேட்கிற அளவுக்கு இன்னைக்கு கூல் சுரேஷ் வந்திருக்காங்க. இதுதான் கூல் சுரேஷ், சரிங்களா? பொதுவாகவே கூல் சுரேஷ் ஆடுனா பாடுனா பேசுனா ரோட்ல போற பொதுமக்கள் மட்டும்தான் பார்த்துட்டு இருப்பாங்க. ஆனா இன்னைக்கு காவல்துறையே நின்று அவங்களோட போலீஸ் ஜீப்பை நிறுத்தி கூல் சுரேஷ் அப்படின்னு சொல்லி நீங்க ஹீரோவா வரணும் அப்படின்னு சொல்லி என்ன வாழ்த்திட்டு போறாருலாம். இதுதான் கூல் சுரேஷ். இன்னைக்கு பகல் கனவு அந்த படம் பார்க்கறதுக்காக தான் வந்திருக்கேன். படம் ஒரு பேய் படம். இது இன்னைக்கு பேய் படம் கண்டிப்பாக அது கன்ஃபார்ம், அது ஒரு சூப்பர் ஹிட் ஆயிரும். அது ஒரு மினிமம் கேரண்டி இருக்கு பேய் படத்துக்கு. ஸோ இந்த படத்துக்கு இயக்குனர், தயாரிப்பாளர், கதாநாயகன் அவர் ஃபைசல் சார், அவருக்கு என் மனமார்ந்த வாழ்த்துக்கள். அதே மாதிரி ஹீரோக்கு இணையாக கதாபாத்திரத்தில் நடிச்சிருக்காரு கராத்தே ராஜா அவர்கள். அவர் உங்களுக்கு எல்லாருமே தெரியும், சொல்லி அடிக்கிறதுல கில்லி. ஸோ இவரும் இந்த படத்துல ஒரு முக்கியமான கதாபாத்திரத்தில் நடிச்சிருக்காரு. இந்த படத்துல நானும் ஒரு முக்கியமான கதாபாத்திரம் நடிச்சிருக்கேன். கதைக்கு ஒரு டர்னிங் பாயிண்ட் வர இடத்துல வந்திருக்கேன். எப்பவுமே நாங்க பொதுமக்களுக்கு வழி விட்டுட்டு தான் இருப்போம், ஆம்புலன்ஸுக்கு வழி விட்டு தான் இருப்போம். அந்த ஆம்புலன்ஸ் எல்லாம் விட்டுருங்கப்பா. ஸோ அப்படி இந்த படம் ரொம்ப பிரம்மாண்டமா வந்திருக்கு. சாங் சூப்பரா வந்திருக்கு. முக்கியமாக உங்களது கனவு கன்னி, என்னுடைய அண்ணி, இப்படி எண்ணி அவங்க யாருனாக்கா சகிலாக்கா. அந்த சகிலாக்கா இதுல ரொம்ப நாளைக்கு அப்புறம் ஒரு நல்ல ஒரு கேரக்டர்ல நடிச்சிருக்காங்க. படம் பார்க்கும்போதே உங்களுக்கு தெரியும். அது மட்டும் இல்ல, இப்போ அவங்க நடிச்ச ஒரு சீன்லாம் கூட அந்த 2 நிமிஷம் சீன் வெளில வந்திருக்கு. ஸோ அதெல்லாம் பார்க்கும்போது நிறையா பேர் அதை கமெண்ட்ல சொல்லித்தாங்க, ரொம்ப நாளைக்கு அப்புறம் சகிலாக்காவை நாங்கள் இப்படி பார்க்குறதுல ரொம்ப சந்தோஷப்படுறேன்னு. ஸோ இந்த பெருமைகள் எல்லாம் இயக்குனர், தயாரிப்பாளர், ஹீரோ ஃபைசல் சாருக்கு தான் போய் சேரும். அதே மாதிரி படத்தில் மியூசிக் எக்ஸ்ட்ரானரி, ஃபைட்டு, அதில் ஒரு வில்லன் மாதிரி ஒருத்தர் வில்லனாக வருவார். அப்படி வட்டம் கூட்டம்லாம் வச்சுன்னு அவர் மிஸ்டர் இந்தியாவா இல்லை மிஸ்டர் வேர்ல்டான்னு தெரியல, அப்படி பாடி சும்மா அப்படி வச்சிருப்பாரு. ஃபைட்லாம் ரொம்ப எக்ஸ்ட்ரானரியாக இருக்கும். ஸோ இந்த படத்தில் நடித்த ஹோல் டீமுக்கு மனமார்ந்த வாழ்த்துக்கள். எங்களுக்கு சப்போர்ட் பண்ணுறதுக்காக வந்திருக்கிற
கீர்த்தி கீர்த்திக்கு என் மனமார்ந்த நன்றிகளை தெரிவித்துக் கொள்கிறேன். ஏன்னாக்கா ஃபைசல் சாரோட ஃப்ரெண்டு இவங்க, கரத்த ராஜாவோட ஃப்ரெண்டா. நாங்க நானும் கூல் சுரேஷும் வந்து பேரரசு சாரோட படத்துல இளைய தளபதி விஜய் சார் நடித்த திருப்பாச்சி படத்துல வந்து நாங்க வந்து நடிச்சிருந்தோம். அது நீங்க பாத்துருப்பீங்க. நான் வந்து பட்டாசு பாலு அந்த அவங்களுடைய ஆளா நான் நடிச்சிருப்பேன். அதுல வந்து கூல் சுரேஷ் ஒரு தனி வில்லனா கலக்கிருப்பார் படத்துல. எல்லாருக்கும் தெரியும் நினைக்கிறேன். திருப்பாச்சி படம் பார்க்காம விட்டுருந்தீங்கன்னா திரும்ப பாருங்க, எல்லாரும் பார்த்துருப்பீங்க. இந்த நேரத்துல கூல் சுரேஷ் கூட நின்று நம்ம படத்துல சேர்ந்து நாங்க ஒர்க் பண்ணிருக்கோம். இந்த படத்து ப்ரொமோஷனுக்கு கூல் சுரேஷ் வந்து எங்களுக்கு ரொம்ப சந்தோஷமா இருக்கு. ரொம்ப நன்றி பிரதர். வாழ்த்துக்கள். சூப்பர் சூப்பர். கீர்த்தனா தானே, என்ன பேர் சொன்னீங்க? கீர்த்தி. கீர்த்தி அவங்களுக்கு நன்றி. சக்திவேல் அவர்களுக்கு நன்றி. வாங்க, கதிர் சாருக்கு நன்றி. மற்றும் என் நண்பன் PS பன்னீருக்கு நன்றி. PRO விஜய் அவர்களுக்கு நன்றி. கூல் சுரேஷ் அவர்களின் டீம் அத்தனை பேருக்கு எங்களோட நன்றி. சூப்பர் சூப்பர். இப்ப தெரிக்க விடுவான்.